சிம்பிளா, ஈஸியா 6 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இது எல்லாமே 20 நிமிஷத்துல நம்ம பண்ணிரலாம். முதல்ல வந்து கோதும மாவு வச்சு ஒரு சிம்பிளான சர்க்கரை அதுக்கப்புறமா கடலை மாவு வச்சு மெது பக்கோடான்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அவல் வச்சு 5 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல பண்ணக்கூடிய ஃபலாஃபல் ரொம்ப ரொம்ப புரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். இதுக்கப்புறமா பேக்கரி ஸ்டைல்ல பெர்ஃபெக்ட்டான ஓரியோ ப்ரௌனி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஓரியோ ப்ரௌனி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. பெர்ஃபெக்டான அளவுகளோட சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பீட்ரூட்டை வச்சு சிம்பிளான ஒரு போண்டா சொல்லலாம், இல்லை வடைன்னு சொல்லலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் பண்ணக்கூடியது தான். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது டீ காஃபிக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு ஒரு சக்கர்பரா ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். டீக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி இது மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மைதாவில் செய்கிறத விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கெட்டு போகாமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு முதல்ல 1/2 கப் சர்க்கரை எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். 2 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வீடியோ மைதாவில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை, இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ரவை கூட போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் நெய், இல்லைனா சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடா. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ முதல்ல இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த நெய் எல்லா இடத்துலையும் நல்லா படும். ஸோ இதுக்கப்புறமா பவுடர் சுகர் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பவுடர் சுகர் போடலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர், இல்லைனா வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைச்சி அதை கூட நீங்கள் ஊற்றலாம். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நல்லா வடிகட்டிட்டு இதில் ஊற்றி கூட நீங்கள் பிசையலாம். மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா டைட்டாக இருக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல டைட்டான டோ மாதிரி கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்து தேங்காய் பாலோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா தேங்காய் பால் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் பால் அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்ம சுகர் இருக்கிறதுனால சீக்கிரமாக தண்ணி விட்டு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் மாவு. அதனால நம்ம டோ டைட்டாக தான் இருக்கணும். நம்ம ஒரு 20 நிமிஷம் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் லூஸாக ஆரம்பிக்கும். அதே சமயம் நீங்கள் இப்படி பிசைஞ்சோடனே போட்டிங்கன்னா ஆயிலில் வந்து அப்படியே பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 20 to 30 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். மூடி 20 நிமிஷம் விட்டுருங்க. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போது ரொம்ப பிசைஞ்சிடாதீங்க. க்ளூட்டன் டெவலப் ஆகிடுச்சுன்னா அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் வரும். நம்ம எப்போவுமே மாவு பிசையும் போது குக்கீஸ் பிசைகிற மாதிரி தான் பண்ணணும். பிடிச்சு விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது மாவு தூவிட்டு ஒரு நல்ல திக்கான ஷீட் மாதிரி பண்ணிக்கோங்க. திக்குனா ஓரளவுக்கு 1/2 சென்டிமீட்டர் அந்தளவுக்கு நல்ல திக்காக இருக்கணும். ஸோ இது ஒட்டாது. உங்களுக்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாவு தூவிக்கலாம். கோதுமை மாவே தூவி நீங்கள் தேய்ச்சிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பெருசாகவும் பண்ணலாம், சின்னதாகவும் பண்ணலாம். ஸோ சின்னதாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும். இதை வந்து நான் ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கேன், அதே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஒரு சில டைமில் நம்ம இந்த மாதிரி ரெசிப்பியில் நம்ம டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ இப்படி வந்து பீஸா கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கும்போது கத்தி வச்சு நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு திக்னஸ் இருக்கணும். இதை விட தின்னாக பண்ணிடாதீங்க. இதை விட கொஞ்சம் கூட திக்னஸ் இருக்கலாம். ஆனால் தின்னாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டைமண்ட் கட்ஸ் மாதிரி ஆகிடும். இது எக்ஸாக்டாக நம்ம ஸ்வீட் ஷாப்லலாம் வாங்குவோம்ல அதே மாதிரி இருக்கும். இதிலேயே உங்களுக்கு ராகி, கம்பு, திணையில் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு அப்படின்னா 1 கப் திணை. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து ஒரு 1/2 கப், அது மாதிரி நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸ்வீட் பிடிக்கிறவங்க 3/4 கப் கூட போடலாம். ஆனால் 1/2 கப் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்துடுச்சு. கொஞ்சம் மாவு தூவிக்குங்க, ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போது நல்ல சூடான எண்ணெய்
சன்ஃப்ளவர் ஆயில் அதில் போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுற டெம்பரேச்சர் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும், சூடாக இல்லாமல் போடக்கூடாது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அது உடைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அது செட் ஆகும் எண்ணெயில். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஃப்ளேம் அப்படிங்கிறது லோ மீடியமில் தான் இருக்கணும். அப்போ தான் வெளியும் நல்லா வேகும், உள்ளேயும் வேகும். கோதுமாவு அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக ப்ரௌன் ஆகிடும், சுகரெல்லாம் போட்டிருக்கிறதுனால. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஸோ மைதா கொஞ்சம் ப்ரௌன் ஆக டைம் எடுத்துக்கும். கோதுமாவு, வெல்லம், சுகர் எல்லாம் போடும்போது சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிறதுனால நீங்கள் பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணணும். நீங்கள் அர்ஜெண்ட்டாக சீக்கிரமாக எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் உள்ளே சொதன்னு இருக்கும். ஸோ பொறுமையாக நமக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. எண்ணெய் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி சன்ஃப்ளவர், கடல் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வரும், பிடிக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா எள்ளு போடலாம், நல்லாயிருக்கும். ஜீரகம், சோம்பு அப்படி கூட நீங்கள் கொஞ்சம் போடலாம். இப்போது அங்கே பாருங்கள், மேக்ஸிமம் அந்த ஆயில் சத்தம்லாம் மேக்ஸிமம் அடங்கிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் ஆயிலும் அதில் அப்சர்வ் பண்ணிக்கும். இது மேக்ஸிமம் எண்ணெய் குடிக்காது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அதே தான் இருக்குது. நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால கிறிஸ்பினஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 2வது பேட்சுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் தேவைப்பட்டால் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா தேங்காய் அரைச்சி அப்படி கூட நீங்கள் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று மைதா வச்சு பண்ணலாம், ராகி வச்சு பண்ணலாம். நான் ஏற்கனவே மைதா வச்சு பண்ணுறது போட்டிருக்கேன். காரமாகவும் பண்ணலாம் உங்களுக்கு. இது டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். காரம் பண்ணணும் அப்படின்னா ஓமம், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெருங்காயம் இதெல்லாமே போட்டு பண்ணாலுமே நல்லாயிருக்கும். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இது 80s 90s கிட்ஸோட ஃபேவரட்னு சொல்லலாம். அந்த டைமில் தான் இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். அதில் டால்டா எல்லாம் போட்டிருப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டால்டா கிடச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் பிடிக்கலன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா பேசன் பக்கோடா 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டீக்கானாலும் சரி, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனேயும் சரி இது கொடுக்கலாம். ஈஸியாக பேக்கிங் சோடா, கலர் எதுவுமே இல்லாமல் வீட்டில் ஹைஜீனாக செய்ய போகிறோம். இது கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே பக்கோடா ஸ்டைல் தான். இப்போது இதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் நல்லா கரகரப்பாக தண்ணியில் மறைச்சிக்கணும். இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போது கடலை மாவு அரைக்கப் எடுத்துக்கலாம். இதில் அரிசி மாவுலாம் போட மாட்டோம், முழுக்க கடலை மாவுலேயே பண்ணுறது. இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுது, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை. நம்ம இது ஒரு ஃபேமிலினா 4 பேர்த்துக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் இது கொலன்னு ஆகிடுச்சுன்னா அது நார்மல் பக்கோடா மாதிரி ஆகிடும். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பட்டணம் பக்கோடா மாதிரி இருக்கும். நல்லா ஓரளவுக்கு நம்ம சாஃப்டாக நம்ம டோ மாதிரி ரெடி பண்ணணும். கையில் எடுத்து போட்டால் இப்படி வில்லணும். அதே சமயம் சொதன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கோங்க. இது ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மாவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப லோவில் வச்சிங்க அப்படின்னா என்னாகுன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். லோ டு மீடியம் கூட ஓகே தான். இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ அப்படி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நீங்கள் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா கடலை மாவு வேகாத மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த சமயத்தில் நீங்கள் சின்னதாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம்.
இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக நமக்கு அந்த பக்கோடா ரெடி. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துறது நல்லது. இதே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சத்தமெல்லாம் அடங்கியிருக்கும். அப்படிங்கும்போது இது நல்லா வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி க்ரீன் சட்னியும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம டீக்கு எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்க ஈவினிங் வரும்போது இதை வந்து வச்சுட்டு இது மேலே நீங்கள் தயிர், கொஞ்சம் பொமக்ரனேட், அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி, டொமேட்டோ சட்னி இதெல்லாம் போட்டு தந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இது தயிரில் போட்டு கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து கறி பக்கோடா ஸ்டைலில் நீங்கள் கிரேவி கூட வைக்கலாம். அதில் இப்போது நம்ம கறிவேப்பிலையை ஃப்ரை பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். இது போட்டிங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாகும். இந்த பேசன் பக்கோடாவில் உங்களுக்கு கடலை மாவே ரொம்ப அதிகமாக வேணான்னு நீங்கள் நினச்ச பட்சத்தில் ராகி ஆட் பண்ணலாம். கம்பு, ராகி, அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி எல்லாம் பண்ணும்போது நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் போடலாம், ரோஸ்ட் பண்ணாமையும் போடலாம். கொஞ்சம் ஒரு கையளவு பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மிடில் ஈஸ்டில் பண்ணக்கூடிய பர்ஃபெக்டான அளவுகளோட ஒரு ஃபலாஃபல் தான் பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரோட்டீன் லோடடாக இருக்கும். இதில் விட்டமின் B6 இருக்கட்டும், ஃபோலேட், ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குது. இதுக்கு நம்ம 1/3 கப் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிக்பி எடுத்துக்கலாம். அதாவது கொண்டக்கடலை 3 தடவை நல்லா கழுவணும். இது வந்து வெள்ளை கொண்டக்கடலை தான் பண்ணணும். இப்போ இது ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சுருங்க. அப்படி நைட் ஃபுல்லாக, இல்லைனா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கழுவிடணும். திரும்ப 2-3 தடவை கழுவிட்டு நம்ம தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர், உப்பு, அதாவது ஜீரகத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், இதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடியும் கொஞ்சம் வந்து மிளகு பொடியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இல்லைனா பெப்ரிக்கா பவுடர், அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன், தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும், கரகரப்பு அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இன்கேஸ் இதே வந்து உங்களுக்கு ரன்னியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2-3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவோ இல்லை கடலை மாவோ நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு போய்டும். இப்போ பேக்கிங் பவுடரோ இல்லை பேக்கிங் சோடாவோ ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் போட்டுக்கிறது பேக்கிங் சோடா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். பேக்கிங் சோடாவோ இல்லை பேக்கிங் பவுடரோ ஒரு நல்ல சாஃப்ட்னஸையும் கொடுக்கும். நீங்கள் இதை போடாமையும் செய்யலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு நம்ம வடை எப்படி தட்டுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். வடையோ கட்லெட்டோ பண்ணுற மாதிரி. அப்படி உங்களுக்கு வந்து செய்ய தெரியல அப்படிங்கும்போது இது மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு அதில் ஆயில் தடவிட்டு இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்டான கரெக்டான ஷேப்பில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட். ரொம்ப தட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே உருண்டை எடுத்து இதில் போட்டுட்டு பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக ஷேப் பண்ணால் போதும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இதை அப்படியே ஃப்ரை பண்ண மாட்டோம். இதில் வந்து கொஞ்சம் எள்ளு தூவி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது டிசைன் கோட் வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடான ஆயிலில் தான் போடணும். லோ ஃப்ளேமில் நீங்கள் போடவே கூடாது. ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா இருக்காது. நல்லா சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த சிக்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சத்துள்ளது. நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலும் அது நல்லா இருக்காது, ஜீரணத்துக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடணும். எள்ளு பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி, டொமேட்டோ சட்னி, க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சட்னி, டொமேட்டோ சாஸோட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் சாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபலாஃபில் பண்ணிட்டா போதும். இது வந்து வடை மாதிரி போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உருண்டையாகவும் போட்டுக்கலாம். நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். பட் டேஸ்ட்டுன்னு பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபலாஃபில் வந்து எப்படி வச்சு சாப்பிடுவாங்கன்னா ப்ரெட்டில் வந்து வச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து ஒரு ரோல் பண்ணுறோம், பன்னீர் கத்தி ரோல் மாதிரி அதே மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து மிடில் ஈஸ்டில் வந்து பண்ணுவாங்க.
ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து தகினி எல்லாம் வச்சு பண்ணுறது, அதாவது வெள்ளை எள்ளை வச்சு பண்ணுற ஒரு சாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்செல்லாம் வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அப்படி ப்ரெட்டெல்லாம் வந்து ரெடி பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நார்மல் ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து சாஸ் எல்லாம் ஊற்றி மயோனைஸ் எல்லாம் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது நல்ல ப்ரோட்டீன் உள்ள பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். இந்த ஃபலாஃபல் டீ காஃபிக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ப்ரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். க்ரீன் சட்னியோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்கரோ இல்லை வந்து சாண்ட்விச்சோ வந்து பண்ணும்போது இதை வந்து இடையில வச்சுட்டு மேலே கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், பீட்ரூட், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வேக வச்சது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேக்கரி ஸ்டைலில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிளாக பர்ஃபெக்டாக மினி ஓரியோ ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேக்கரி ஸ்டைல்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விலை அதிகமாக கிடைக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். இது பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும். மேலே இருக்கிற அந்த டாப் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் ப்ரௌனினா இப்படி தான் இருக்கணும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ஈவினிங் குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போதும் கொடுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஃபஜ்ஜியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10-15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். முதல்ல டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் டார்க் சாக்லேட் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சாக்லேட் போட்டு ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியும் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மெல்ட் பண்ணும்போது சீக்கிரமாக உருகணும், அதுக்காக தான். இப்போது டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா ஹீட்டு தாங்குகிற ஒரு பவுல் வச்சுட்டு அதில் நம்ம சாப் பண்ண டார்க் சாக்லேட், அதுக்கப்புறமா 1/3 கப் பட்டர் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிராம் இருக்கும். ஸோ நீங்கள் பட்டர் இல்லாமல் ஆயிலில் கூட பண்ணலாம். இதில் ஆயில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஷைனிங்காக வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இதுக்கு மேலேயும் இதை ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்ருக்காதீங்க. அப்புறம் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போது 2 முட்டை எடுத்துக்கலாம். 1/3 கப் சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் ரொம்ப முக்கியம், 1/2 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணணும். இது சுகரெல்லாம் கரைஞ்சி ஷைனிங்காக வரணும் அந்த பேட்டர், அதான் ரொம்ப முக்கியம். சுகர் வந்து கரையிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பிகினர்ஸ்க்கு உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா எப்படி பண்ணணுன்ட்டு நான் காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கேக்குக்கு மாதிரி பண்ண வேணாம், ஆனால் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக நமக்கு வரணும். இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த டார்க் சாக்லேட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் ஒரு 3 நிமிஷம். ஏன்னா அந்த பட்டர், டார்க் சாக்லேட் அது வந்து அந்த எக் மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இது 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். இதே மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரில் நீங்கள் பண்ணிங்கனாலும் நம்ம மீடியமில் வச்சுட்டு நீங்கள் பீட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் இது மிக்ஸ் பண்ணல அப்படின்னா ப்ரௌனி நல்லா இருக்காது. ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். அந்த ஷைனிங் மேலே கிடைக்காது. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பீட் பண்ணுறது ஒரு 1 நிமிஷம் பீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை போட்டுக்கலாம். நல்லா சலிச்சுக்கணும். சலிக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பேக்கிங் சோடாலாம் எதுவும் தேவையில்லை. இப்போது ஒரு 1/4 கப் நம்ம கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நம்ம ப்ரௌனியில் மட்டும் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். ஸோ நல்லா அந்த கட்டிகளெல்லாம் எடுத்துகிட்டு சலிச்சுக்கலாம். இந்த பேட்டர் வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஷைனிங்காக ஒரு திக்கான பேட்டர் மாதிரி வரணும். நல்லா ஃப்ளோயிங்காக இருக்கணும், திக்காக இருக்கணும். கட்டி இருக்கக்கூடாது, லம்ஸ் இல்லாமல். நீங்கள் விஸ்க் இருந்ததுன்னா கூட அதில் கூட பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகி போட்டும் பண்ணுறாங்க. அப்படி போட்டு பண்ணும்போது நீங்கள் 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ராகி மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர் அது மாதிரி நீங்கள் போட்டும் பண்ணலாம். அதுமாரி நல்லாயிருக்கும்.
எக் வந்து நான் 2 போட்டிருக்கேன். நீங்கள் 3 எக்கு போட்டும் பண்ணலாம். இதே ரெசிபியில் நீங்கள் 3 எக்கு போட்டு பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் சுகரும் வெள்ளை பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமானது, இந்த ப்ரௌனி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கிடைச்சா நீங்கள் வாங்கி போட்டு பண்ணலாம். உங்களுக்கு அந்த பேட்டர் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி ஷைனிங் வரணும். இந்த மாதிரி ஷைனிங் வந்துனா தான் நல்லா ஃபட்ஜியாக இருக்கும். அதே சமயம் மேலே வந்து டாப்பில் ஷைனிங்காக இருக்கும். இப்போது ஒரு 1/4 கப் சாக்லேட் சிப்ஸும், இது வந்து மினி ஓரியோ. அப்படி மினி ஓரியோ இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய ஓரியோ வாங்கி 4 கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌனி அப்படிங்கிறது வந்து கேக்கை விட ரொம்ப சிம்பிள் தான். பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை வந்து நம்ம பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது என்னன்னா ஈஸியாக டீமோல்ட் பண்ணிடலாம். நம்ம இதை வந்து போட்டதுக்கப்புறமா நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுனா, ஒரு இடத்துல வந்து நம்ம பேக் பண்ணும்போது அப்படியே மேலே உப்புன மாதிரி வந்துடும், இன்னொரு இடத்துல அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நீட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாகணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஸ்டெப். இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்கே முதல்ல பேக் பண்ணும்போது சரியாக பண்ணாதனால ஒரு இடத்துல வந்து உப்பி வந்துச்சு ஃபஸ்ட்டு பேக் பண்ணும்போது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு மினி ஓரியோ இல்லை பெரிய ஓரியோ ஏதாவது இருந்தாலும் சரி, சாக்லேட் சிப்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை டார்க் சாக்லேட்டே கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு எந்தெந்த டாப்பிங்ஸ் தேவையோ, எது உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் போடணும்னு அப்படின்னு எதுவும் கிடையாது. நம்ம இதை ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லைன்னா அவனில் வைக்கலாம். ப்ரீஹீட் பண்ணுற டைம்னா 10 மினிட்ஸ் 250 டிகிரி, பேக் பண்ணுற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் 180 டிகிரி. இதே ப்ரெஷர் குக்கர் கடாய் அப்படிங்கும்போது 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் பண்ணலாம், இல்லை 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது மாதிரி டூத் பிக் வச்சு பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சுனாவே பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம், இல்லை சூடாக கூட கட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பட்டர் ஷீட் வந்து ஸ்கொயர் ட்ரேக்கு எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன் கூடிய சீக்கிரமாக. ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம சூடாக இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா அந்த பேப்பர் பட்டர் ஷீட் வந்து வராது. நம்ம ஒரு 5-10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம டீமோல்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உத்தமி கிச்சனில் 4 வீடியோ போட்டிருக்கேன். ப்ரௌனி, அதாவது கோதுமையில் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் பாதாம் எல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ப்ரௌனி எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சிம்பிளான நமக்கு ப்ரௌனி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் சுகர் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி சுகர் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி டோட்டலாக நீங்கள் வெல்லத்துலேயும் பண்ணலாம். ஸோ கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுற வெல்லத்துலேயும் கோதுமை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எக்கில் நீங்கள் ப்ரௌனி பிடிக்கலைன்னா நான் எக்லெஸ்ஸும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு எக்கு பிடிக்கலைன்னா வாழைப்பழம் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆப்பிள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் இதெல்லாமே ஊற வச்சு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு 1/4 கப் இல்லைனா 1/2 கப் தயிர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் ஓட்ஸ்லேயும் நான் ப்ரௌனி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டிஸில் ப்ரௌனி, பிளாண்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபிஸ் தான் எல்லாமே. இதுக்கப்புறம் ஸ்வீட் அவல் 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய, ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு 1/2 கப் அவல் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். 1லேருந்து 2 நிமிஷம் அப்படி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அதில் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இதுலேயே அது நல்லா வெந்துடும். இப்போ பால் ஒரு 1/2 கப் ஊற்றலாம். பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால், ஆல்மண்ட் மில்க் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா பால் அப்சர்வ் பண்ணிக்கும்.
அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு நல்ல ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இதுக்கப்புறம் வெல்லம் 1/2 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். ஸோ இதையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் உருகி அந்த அவலோடு சேர்ந்து நல்லா வேகும். அந்த அவல் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெல்லத்தோட ஸ்வீட்னஸை அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோதான், இதுக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் நட்ஸ் வந்து போட்டுடலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்ஸ்டண்ட்டாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் வரும்போது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி, தமிழ் நியூ இயர் எல்லாத்துக்குமே நீங்கள் செய்யலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதில் சுகர் பிடிக்கலைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாழைப்பழம் யூஸ் பண்ணலாம், தேன் யூஸ் பண்ணலாம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, ஈவன் நீங்கள் சுகர் கூட போட்டு சாப்பிட்லாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கும். சிம்பிளான மிடில் ஈஸ்டர்ன் பீட்ரூட் ஃபலாஃபல் எப்படி வந்து கிறிஸ்பியாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஹெல்த்தியானது கூட. நீங்கள் வந்து ப்ரெட்டோடு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இது டீக்கு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 1/2 கப் கொண்டக்கடலை எடுத்துகிட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாமே நீங்கள் ஊற வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இப்போது நம்ம திரும்பவும் கழுவிட்டு இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துன்னா அந்த ஃபலாஃபல் நல்லா கிறிஸ்பியாக வராது. ஸோ இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி மிக்சியில் போட்டுட்டு தண்ணி ஊற்றாம அரைக்கணும். இப்போ பச்சை மிளகாய் 1 இல்லைன்னா 2, வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், கொத்தமல்லி, இதுக்கப்புறம் பீட்ரூட், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ 2-3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கரகரப்பாக தான் அரைக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு உங்கள்கிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் கடலை மாவு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸும் அந்த கிறிஸ்பினஸும் வரும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இன்கேஸ் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கோங்க. சிம்பிள், அவ்வளோதான். இப்போது ஒரு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் கட்லெட் மாதிரி கூட, வடை மாதிரி கூட நீங்கள் ஷேப் பண்ணி போடலாம். இப்போ எள்ளில் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக எள்ளில் ரோல் பண்ணி தான் பண்ணுவாங்க. அவ்வளோதான், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பால்ஸை வச்சு நீங்கள் கோஃப்தா கறி கூட பண்ணலாம். நீங்கள் ஒன்று டீப் ஃப்ரை பண்ணலாம் இதைய, இல்லை அப்படின்னா ஆப்பம் பேனில் வச்சு நீங்கள் குக் பண்ணியும் எடுக்கலாம், பேக்கும் பண்ணலாம். ஸோ இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா உள்ள சிக்பி அப்படிங்கிறது ஹை ப்ரோட்டீன். ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக ஃப்ரை பண்ணல அப்படின்னா கொஞ்சம் ஜீரணத்தில் பிரச்சனை வரும், அவ்வளோதான். ஸோ நல்லா ஒரு 8 to 9 மினிட்ஸ் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த கிராக் லைட்டாக வர்றதுக்கான ரீசன் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறதுனால. பேக்கிங் பவுடர் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். இந்த கலர் மாறாத அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், அதே சமயம் லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம். ஸோ எல்லாமே ஈவனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணாது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும். தயிர் சாதத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன்.
நீங்கள் செஞ்சு பாருங்கள். தயிர் சாதத்தோடு எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா ஃப்ளாட் பிரெட் இருக்கும், அதில் நீங்கள் வச்சும் சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஃபலாஃபல் எல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.